மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்றைய காலப்பகுதிகளில் நாங்கள் பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் ரீதியான ஆர்வமின்மை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே முதலாவது அதுக்குரிய சிகிச்சை முறைகளும் அதற்குரிய வழிமுறைகளையும் தீர்ப்பதற்குரிய வழிமுறைகளை முதலாவது நான் பார்த்தோம். ப்ரொவைட் செக்ஷுவல் எடியூகேஷன், அதாவது அனைவருக்குமே ஆண் பெண் கணவர் மனைவி இருவருக்குமே நாங்கள் ஒரு பாலியல் ரீதியான கல்வியை ஊட்ட வேண்டும். இரண்டாவதாக என்ஹான்ஸ் ஸ்டிமுலேஷன் அண்ட் எலிமினேட் ரூட்டீன் என்று சொல்லுவோம். அதாவது என்ஹான்ஸ் ஸ்டிமுலேஷன் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த பாலியல் ரீதியான தொடர்பினை மேற்கொள்ளுகின்ற போது கணவனும் மனைவியும் கதைப்பது இல்லை, பேசுவதில்லை. சில இடங்களிலே கணவன் மனைவி, நான் எனக்கு தெரிந்த ஒரு தம்பதியினர் 15-20 வருடங்களாக 2 பேருமே கதைப்பதில்லை. 2 பேருக்கும் இடையிலே ஏதாவது தொடர்பு கொள்ள வேணுமாக இருந்தால் அவர்கள் பிள்ளைகள் ஊடாகத்தான் தொடர்பு கொள்வார்கள். ஆனால் அவர்கள் 2 பேருக்குமே 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனவே இந்த அதாவது என்ஹான்ஸ் ஸ்டிமுலேஷன் அண்ட் எலிமினேட் ரூட்டீன் என்று சொல்லுகின்ற போது இருவருமே பாலியல் ரீதியான தொடர்பினை ஏற்படுத்துகின்ற போது அது காதல் வார்த்தைகளாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது கதைகளாக இருக்கலாம். இருவருக்கும் இடையிலே அந்த கம்யூனிகேஷன் என்பது மிக மிக முக்கியமானது. இது எங்களுடைய இந்த 3ஆம் உலக நாடுகளிலே மிகவும் ஒரு குறைந்த ஒன்றாகத்தான் இருக்கின்றது. எனவே இருவருமே தங்களுக்கு இடையிலே கதைத்து பழகி பேசுவது மிகவும் முக்கியம். அதே நேரத்திலே இந்த பிரச்சனை கூடுதலாக பெண்களுக்கு இருக்கின்றபடியினாலே ஒரு ஆண் தன்னுடைய பெண் துணைக்கு தன்னுடைய மனைவியிடம் கேட்கலாம், ஏதாவது தான் இவ்வாறு பாலியல் ரீதியான தொடர்பினை பெற்றுக்கொள்கின்ற போது உங்களுக்கு நல்லாக இருக்கின்றதா, திருப்தி வருகின்றதா போன்ற விடயங்களை அவர் அந்த பெண்ணிடம் கேட்கலாம். எனவே இப்படி பல கதைகளை நாங்கள் பேசலாம். அதை விட்டு போட்டு 2 பேருக்கும் இடையிலே அதாவது முருகல் வருகின்ற கதைகளை பேசக்கூடாது. சில நேரத்தில் பெண்ணினுடைய அந்த மனைவியினுடைய அம்மாவை பற்றியோ மனைவியினுடைய சகோதரங்களை பற்றியோ பேசினால் அந்த உறவு அது ஒரு சுகமமான உறவாக போய் முடியாது, எல்லாம் கடைசியிலே போய் பிரச்சனையில் தான் முடியும். எனவே அவை எல்லாவற்றையும் தவிர்த்து போட்டு நாட்டு பிரச்சனை, அரசியல், பொருளாதார பிரச்சனை தவிர்த்து போட்டு இருவருக்கும் இடையால் அந்த காதல் கதைகள் வருகின்ற போது அதாவது அது முக்கியமாக சொல்லப்படுகிறது என்னவென்றால் என்கரேஜ் கம்யூனிகேஷன் டியூரிங் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி என்று சொல்லப்படுகிறது. எனவே இது மிக மிக முக்கியமானது. இரண்டாவதாக இந்த இடத்திலே இன்னும் ஒன்று சொல்லப்படுகிறது என்னவென்றால் முன் விளையாட்டுகள், அதை நாங்கள் ஃபோர் பிளே என்று சொல்லுவோம். நேரடியாக இது அந்த கணவர் போய் அந்த ஆண் துணை போய் அந்த பெண்ணினுடைய யோனியினுள்ளே தன்னுடைய ஆண்குறியை விடுவதை குறைத்து கொண்டு அதற்கு முதலாக 15-20 நிமிடங்கள் மட்டும் இந்த ஃபோர் பிளே அல்லது முன் விளையாட்டுகளை ஈடுபடுகின்ற போது அந்த யோனி பகுதியிலே சுரப்புகள் கூடுதலாக சுரந்து இந்த வெஜைனஸ்மஸ் அல்லது பாலியல் ரீதியான தொடர்பு ஏற்படுகின்ற போது வலி இருக்குமாக இருந்தால் அவையெல்லாம் இந்த யோனியிலே சுரக்கின்ற சுரப்புகள் காரணமாக குறைவடையக்கூடியதாக இருக்கும். எனவே இது மிகவும் முக்கியமான. எனவே இந்த ஃபோர் பிளே எனப்படுகின்ற இந்த முன் விளையாட்டானது மிகவும் முக்கியமானது. இல்லாவிட்டால் என்ன நடைபெறும் என்றால் நான் முதலிலே சொன்னது போல இந்த வெஜைனஸ்மஸ் பிரச்சனை அல்லது இந்த பாலியல் ரீதியான தொடர்பினை ஏற்படுகின்ற போது ஏற்படுகின்ற வலி பிரச்சனை கூட இதன் மூலமாக அதிகரித்து கொண்டு செல்வதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கும். எனவே முன் விளையாட்டுகள் என்பது மிகவும் முக்கியம். அது அடுத்ததாக நாங்கள் சொல்லுவோம் என்னவென்றால் ரெக்கமெண்ட் யூஸ் ஆஃப் வைப்ரேட்டர்ஸ். அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த பெண்களினுடைய இந்த அதாவது பெண் உறுப்பு இருக்கின்றது மிகவும் உணர்ச்சி உள்ள ஒரு பெண் உறுப்பு தான் அந்த கிளிட்டோரியஸ் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த பெண் உறுப்பை தூண்டுவதற்காக இவர்கள் என்ன செய்யலாம், வைப்ரேட்டர்ஸ் எனப்படுகின்ற உபகரணங்களை பாவிக்கலாம். ஆனால் எங்களுடைய நாடுகளில் 3ஆம் உலக நாடுகளிலே இவற்றின் பாவனையானது மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் மேல நாடுகள் எல்லாம் இது சாதாரணமாக கடைகளிலே கிடைக்கக்கூடிய பொருட்களாக இருக்கிறது. எனவே நாங்கள் என்ன சொல்லுவோம், மருத்துவத்திலே நாங்கள் மேற்குலகம் என்றால் என்ன, 3ஆம் உலக நாடு என்றால் என்ன, இரண்டுமே ஒன்றாகத்தான் நாங்கள் பார்க்கப்பட வேண்டும். எனவே நாங்கள் என்ன சொல்லுவோம், ரெக்கமெண்ட் யூஸ் ஆஃப் வைப்ரேட்டர்ஸ் என்பது மிக முக்கியமான ஒரு அங்கமாக இதிலே இருக்கிறது. மிக முக்கியமாக நாங்கள் இதை கவனித்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக முக்கியமாக நான் சொன்னது போல எலிமினேட் ரூட்டீன் என்று சொல்வோம். ஒரே பழைய மாதிரியே பாலியல் ரீதியான தொடர்பினை மேற்கொள்ளக்கூடாது. முக்கியம் என்ன செய்யப்படும், இருவருக்கும் இடையில் இருக்கிற நிலைமைகளை பொசிஷனை மாற்றிக்கொள்ள வேண்டும், நாட்டில் டைம் ஆஃப் த டே மாற்றிக்கொள்ள வேண்டும், இடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு நாளை அவர்கள் தெரிவு செய்ய, இதுதான் மிகவும் முக்கியமானது. எலிமினேட் ரூட்டீன் என்று சொல்லுவோம். ஒரே மாதிரி
ஒரு நாள் நாங்கள் சோறும் மிரக்கதையும் சாப்பிட்டால் எங்களுக்கு டல் ஆகிடும், சாப்பிட முடியாது. ஒரே கடையிலே போய் ஒவ்வொரு நாளும் கடைகளில் சாப்பிடுவார்கள், ஒரே கடையிலே அது ஒரே ஹோட்டலில் போய் ஒவ்வொரு நாளும் அதே ஹோட்டலில் எடுத்தால் எங்களுக்கு அது தெரியுமே, அது எங்களுக்கு பழகி எங்களுக்கு சலிப்பு வந்துடும். அதே போல தான் ரூட்டீன் எலிமினேஷன் என்று சொல்லுகின்ற போது, எலிமினேட் ரூட்டீன் என்று சொல்லுகின்ற போது முக்கியமாக நீங்கள் இந்த பொசிஷனை நிலைமைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஒரு நாளிலே எந்தெந்த நேரங்களில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும். மூன்றாவது இடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இரண்டுமே சஜஸ்ட் மேக்கிங் அ டேட் ஃபார் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி என்று சொல்லுவோம். அதாவது இருவருமே ஒரு நாளையோ ஒரு தினத்தையோ தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிவு செய்ய வேண்டும். இருவருமே அந்த பாலியல் ரீதியான உறவுகளை மேற்கொள்வது மிகவும் முக்கியமானது. எனவே இது சிறு பிள்ளைகளோ அல்லது பிள்ளைகள் இருக்கின்ற வீடுகளே மிகவும் பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. என்றபடியினாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படியாவது கணவன் மனைவியும் பிள்ளைகள் பாடசாலைக்கு போன பிற்பாடாவது இருவருமே ஒவ்வொரு இடங்களிலே இந்த பாலியல் ரீதியான உறவுகளை மேற்கொள்ள வேண்டும். ஒரு அறையினுள்ளேயோ அல்லது ஒரு இடத்திலேயோ மாறாமல் வேறு இடங்களிலே மாறலாம். அது சாப்பாட்டு அறையாக இருக்கலாம் அல்லது குளிக்கின்ற அறையாக இருக்கலாம். இதோடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். டைம் நாங்கள் இரவிலே கூடுதலாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் இரவிலே இந்த பாலியல் ரீதியாக தொடர்புகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று சொல்லுவோம். ஏனெனில் காலையிலே விடிய காலையிலே தான் ஆண்களினுடைய இரத்தத்தில் இருக்கின்றது ஆண் ஹோமோன் டெஸ்டெஸ்டரோன் கூடுதலாக சுரக்கப்படுகிறது. என்றபடியினால தான் காலையிலே தான் ஆணுக்கு ஏற்படுகின்ற உணர்ச்சியின் அளவு கூடுதலாக இருக்கின்றது. நாங்கள் சொல்லுவோம் சாதாரணமாக விடிய காலை 4 மணியிலே இருந்து 5:30 மட்டும். அதுதான் அந்த தெரிவு செய்யப்பட்ட பாலியல் ரீதியான தொடர்பினை மேற்கொள்வதற்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு நேரமாக இருக்கின்றது. காலையிலே 4 மணியிலே இருந்து காலை 5 வரை மட்டும். இந்த நேரத்தில் டெஸ்டெஸ்டரோனுடைய அளவு கூடுதலாக இருக்கின்றது. ஆணினுடைய இரத்தத்தில் இருக்கின்ற ஹார்ன் ஹோமோனின் அளவு கூடுதலாக இருக்கின்றது. அதே நேரத்திலே இரவிலே பகலிலே முழு நேரம் வேலை செய்து களைத்து போட்டு வந்து இரவிலே பாலியல் தொடர்புகளை மேற்கொள்ளுகின்ற போது அங்கு அசதி களைப்பு எல்லாமே இருவருக்குமே ஏற்படும். என்றபடியினாலே நன்றாக சாப்பிட்டு நித்திரை கொண்டு அசதியெல்லாம் போக்கி காலையிலே நல்ல ஃப்ரெஷ்ஷாக புதியதாக நாங்கள் இருப்போம். எனவே இந்த நேரங்களில் இப்படிப்பட்ட பாலியல் ரீதிய உறவுகளை மேற்கொள்ளுகின்ற போது அது மிகுந்த பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமாக எலிமினேட் ரூட்டீன் என்று சொல்லுவோம். இடத்தை மாற்ற வேண்டும், நேரத்தை மாற்ற வேண்டும், நாளை மாற்ற வேண்டும். எனவே பிள்ளைகள் இருக்கிறபடி இவை எல்லாத்தையும் நாங்கள் செய்கின்ற போதுதான் அந்த பாலியல் ரீதியான உறவை எங்களான ஒழுங்காக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இரவிலே நாங்கள் எல்லா லைட்டுகளையும் நூற்று போட்டு சில பேர் பாலியல் ரீதிய உறவுகளை மேற்கொள்கிறார்கள். இது முற்றிலும் பிழையானது. அங்கே லைட்டை நோக்கின்ற போது அங்கு 2 பேய்கள் கூட அப்படி வந்து பாலியல் ரீதியாக தொடர்பு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் ஏற்படும். ஒரு பகுதியாக சொல்கிறேன். என்றபடியால் இரவிலே கட்டாயமாக ஒரு வெளிச்சத்தில் தான், நீல வெளிச்சமாக இருக்கலாம், ஒரு மங்கின வெளிச்சமாக இருக்கலாம், வெளிச்சத்திலே தான் இருவருமே இரவிலே தொடர்பினை மேற்கொள்ளுதல் பாலியல் ரீதியாக தொடர்புகளை மேற்கொள்வதால் இருக்க வேண்டும். அல்லது விடியற்காலை தான் இவ்வாறு கனவுடன் இருப்பதற்குரிய உகந்த ஒரு நேரமாக இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதை பார்க்காத நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். அதே நேரத்தில் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். மணி சின்னத்தை பெல் சாணி அழுத்து நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலே தகவல் தேவையாக இருந்தால் 0094 775 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான உறவினை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.